இவங்க பிரபலங்களா இருக்கிறதுனால நமக்கு வெளிப்படையா தெரிய வருது. ஆனா இதுக்கு அப்பாற்பட்டு நிறைய பேர் இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் அரசியல் வந்திருக்கிறாரு, வரவேற்கத்தக்கது தான். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, டிவி கேக் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு இன்றைய தினத்துல அவர் ஒரு கட்சியின் தலைவர். ஆனா அவருடைய தொண்டர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ரசிகர்கள். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது பொலிட்டிக்ஸ்ல ஏதாவது அனுபவம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இவருடைய சஸ்டைனபிலிட்டி எப்படி இருக்க போகுது பாலிடிக்ஸுங்கிறதும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா பிரபலங்கள் நிறைய பேரை வந்துட்டு கட்சிகள் ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. நமக்கே இன்றைய தினம் வரைக்கும் குறைஞ்சது என்னுடைய ஜென்ரேஷன்ல நான் ஒரு 4-5 கட்சிகள் உருவாக்குனது நானே பார்த்தேன். அதனால இவங்களுடைய சஸ்டைனபிலிட்டி இதுதான். இதுல வந்துட்டு இவங்களுடைய டிவோர்ஸ்ல ஏதாவது பின்னணி இருக்கான்னு கேட்டா இன்றைய தினத்துல இருக்கிற ஆளுங்கட்சியா, எதிர்கட்சியா, இல்ல வேறேனும் 3வது கட்சியாங்கிறது தெரியாது. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். Bad taste meets elegance.